ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிப்பேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் சேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழியும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. நம்ம ரிஷபராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. இப்போ இந்த வருட கிரகங்கள்னு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆனா அவர் லக்னத்தை பாக்குறாரு இல்லையா, அப்போ என்ன ஆகும், அந்த லக்னம்னா அந்த ராசியை சொல்றேன், ரிஷப ராசியே பாக்குறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள்ல ஒரு சோம்பேறித்தனம் இவங்களுக்கு வந்துடும். அதை தள்ளி போடுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனா அந்த லேசினஸ்னால அப்புறம் பார்த்துக்கலாம், மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சி நல்லா அழகா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அண்ட் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் உச்சமடைய போறார். அதாவது ரிஷபத்துக்கு குரு பகவான் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாது. அவர் 8ஆம் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல உச்சமடையும் போது மனசு ரொம்ப சஞ்சலப்படும், நிறைய குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசு, சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். அங்க இந்த 8ஆம் அதிபதி உட்காரும் போது இது மாதிரியான மன குழப்பங்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள், இல்லாத விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்பட, கற்பனை பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்கு பண வரவு எப்படி மேம் இருக்கும்? பணம் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணம் வரவுலாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிற அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அதாவது உத்தியோக பாவம், 10ங்கிறது நம்மளுடைய உத்தியோக பாவம் இல்லையா, கர்மா. அப்ப அங்க ராகு உட்காரும் போது ஒரு பிரம்மாண்டத்தை அவர் கொடுப்பாரு. எப்பவுமே ராகு எங்க இருந்தாலுமே அந்த பாவம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத பண்ணுவாரு. அப்போ உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உயர் பதவியோ இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரிலாம் வரும்போது அதுல இவங்க நல்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிஷப லக்னக்காரங்க பேச்சு சாதுரியம் இவங்களுக்கு ரொம்ப உண்டு, பேச்சுல ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்ப இவங்க பிசினஸ்லயும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுமா? பிசினஸ் அப்படின்னு இருந்தா அதான் சொல்றேனே, எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இவங்க சோம்பல் பட்டுட்டு தள்ளி போட்டாங்கன்னா அது நமக்கு போயிடும். அதுல மாத்திரம் இவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஹெல்த் எப்படி மேம் இருக்கும்? 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, கேட்கவே வேண்டாம். கேது எங்க இருந்தாலுமே அந்த பாவத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதான் பண்ணுவாரு. தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தாயார் ஸ்தானம். அங்க கேது பகவான் இப்போ தன்னுடைய மக நட்சத்திரத்திலேயே அவர் போவார் இல்லையா, அப்ப வயது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தான் தாயாருக்கும் வரலாம். இவங்களுக்கும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இவங்க வீட்டுல ஏதாவது சுப காரியங்கள் பண்றாங்கன்னா அது எப்படி மேம் இருக்கும்? இது கரெக்டான டைம்? சுப காரியங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஏன்னா குரு இப்போ 3ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியா இருந்து அவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தா கூட அவர் பாக்குற பார்வை 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் பார்வையா. அப்ப திருமணம் போன்ற விஷயங்கள் கை கூடும். ஏன்னா அந்த 7ஆம் பாவம்ங்கிறது திருமணத்தை குறிக்கும். 9ஆம் பாவத்தையும் பாக்குறாரு, 11ஆம் பாவத்தையும் பாக்குறாரு. அதனால குரு உட்கார்ந்த இடத்தை விட பாக்குற வீடு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாவத்தை தான் அவர் விருத்தி பண்ணுவார். அப்ப 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், 9ஆம் இடம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயங்கள், கோவில் காரியங்கள்,
இது மாதிரி போறது, பில்கிரிமேஜ்னு சொல்றாங்க. ஆமா. அது என்ன சொல்லுவோம், ஆன்மீக பயணங்கள், யாத்திரைகள் போறது, தொலைதூர பயணம், வெளிநாட்டு டிராவல், அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அதுவும் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே குரு பார்த்த சனி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நெக்ஸ்ட் 1 இயர் வந்து எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த குரு பார்க்குற காலத்துல சனி பகவான் வந்து கொஞ்சம் ஒரு காமா நல்ல விஷயங்களை அவர் பண்ணுவார். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அவர் அள்ளி கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கணும். ஆமா, அந்த மாதிரி அதை வந்து சாமர்த்தியமா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சூப்பர் மேம். இப்படி இருக்கவங்க அவங்களுடைய வாழ்க்கையில வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தா அதை எப்படி சால்வ் பண்ணும்? இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்க பொதுவாகவே ரொம்ப இமோஷனல் கேரக்டர் இருக்கும். ஓகே. அதாவது ரொம்ப இமோஷன்ஸ்க்கு இவங்க இது இடம் கொடுக்குறாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நடுநிலையில எடுத்து பார்க்கணும். ரொம்ப அந்த அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. அதுலயும் இவங்களுக்கு எப்படின்னா தாயார் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. தாயார் எது சொன்னாலும் உடனே ஒபே பண்ணக்கூடியவங்க இந்த ரிஷப ராசி. ஒய்ஃப் கிட்ட சண்டை வரும், அதனாலேயே குடும்பத்துல பிரச்சனை வரும். அதனால ஒய்ஃபோட சண்டை வரும் டெஃபினட்டா. ஏற்கனவே ரிஷப ராசிக்கு மனைவி அப்படிங்கிறவங்க வந்த உடனே அவங்க கொஞ்சம் இவங்களை டாமினேட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுலயும் இவங்க அம்மா பேச்ச ரொம்ப கேட்கறதுனால பல பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் மேல இவங்களுக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு எது ஒண்ணுனாலும் உடனே ஓடி போய் இவங்க பண்ணுவாங்க. அதனால கூட இவங்க ஃபேமிலியில பிரச்சனை வரலாம். ஸோ கொஞ்சம் அஃப்கோர்ஸ் நம்ம அப்படிதான் இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா நம்ம அப்படிதான் இருக்கணும், அதுதான் நல்லது. ஆனா அதே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். அதே இம்பார்ட்டன்ஸ் உங்க மனைவி குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். இவங்க எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாம்? இவங்களுக்கு பொதுவாகவே பெருமாள் இல்லைன்னா ராஜராஜேஸ்வரி அம்பாள், லலிதாம்பி, ஸோ லலிதா சரஸ்வநாமம் சொல்றது, அதே மாதிரி ராஜராஜேஸ்வரிக்கு வந்து சக்கர பொங்கல் பண்ணி, அதுலேயும் ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு சக்கர பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாலே இவங்களுக்கு வாழ்க்கையில மிக நல்ல விஷயங்கள் நடக்கும். சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் முக்கியமா நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ள வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போதான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது. காஷ்மீர்ல வந்து பஹல்காம் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்துடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்காரு, அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்க தான் இருக்கும். போர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலேருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியட்ல கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியில தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாச கடைசியில மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்டர் ஆக போறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது
அதுவும் கொஞ்சம் அவ்வளோ அது என்ன மகம்ங்கிறது பித்ருக்குள்ளுடைய நட்சத்திரம். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். தாக்கம் அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்றோம், தனகாரகன் அப்படின்னு சொல்றோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்துல குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை இன்சார்ஜா போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரணமாக வராரு. அவர் இப்போ கடகத்தில் உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கதான், அந்த கடகத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது, ஒரு கெட்டதுலயும் நல்லது இருக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவாரு, கடகத்துல உட்காரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையா சனி பகவானை பார்ப்பார். அதாவது சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டுல, அதாவது குருவுடைய வீட்டுல தான் இருக்காரு. அவர் 9ஆம் பார்வையா பார்க்கும்போது சனி பகவான் கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் அவர் ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் ஒரு போலீஸ்காரர் மாதிரி நம்மளெல்லாம் தண்டிக்கிறதுக்காக அவர் வரல. நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வர்றாரு. மனித இனம் நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். கண்டிப்பா. அதாவது இயற்கையை துன்பப்படுத்துறது, ரொம்ப இயற்கையை நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சீர்கேடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் கண்டிக்கணும் இல்லையா? அப்படி ஒரு ஆளாதான் ஒரு தண்டனை அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். கண்டிப்பா. சோ அது மாதிரிதான் இப்ப சனி பகவான் பண்றாரு இல்லையா? அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டுல அப்பா அம்மாவோ இல்ல பெரியவங்களோ இல்ல ஒரு காலேஜ்ல ஒரு டீச்சரோ லெக்சரோ சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். கண்டிப்பா. ஆனா இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மள பனிஷ் பண்ணும்போதுதான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட். ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்றோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கூட நம்மளை காப்பாத்தி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்றேன், முருகப்பெருமானை வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாத்திடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடா நான் சொல்றேன். சூப்பர். அண்ட் குரு இந்த வருஷத்துக்கு ராஜாவா வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம், அவங்கள திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பா எல்லார் வீட்லையும் நல்ல சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம்.